இது எவ்வளவு பெரிய அதிசயங்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஆதியில் இருந்த மன்னர்கள்லாம் ஞானியாகவும் இருந்தான். ஆதியில் இருந்த மன்னர்கள் ஞானிகளா இருந்தான். ஞானிகளா இருந்ததால அவனுக்கு உலகத்தினுடைய உண்மைகள் தெரிஞ்சது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதுங்களை அமைச்ச ஆள்களை வச்சு அப்படி அமைச்சது சிதம்பரம் கோயில். இந்த சிதம்பரம் கோயிலினுடைய ரகசியம் என்னன்னா, ஆணும் பெண்ணும் இங்கே இணையணும். இது போகம்னு பேர். இதுக்கு போகம்னா என்ன? இன்பம் இல்லையா? அதானே? இது ஒரு பெண்ணுடைய உடலும் ஆணுனுடைய உடலும் இணையும் போது இன்பம், போகம். ஆனா ஒரு ஆணுனுடைய உடல்ல பெண் இருக்கிறான், ஒரு பெண்ணுடைய உடல்ல ஆண் இருக்கிறான். ஆனா இந்த ஒரு உடல்ல இருக்கிற பெண்ணும் ஆணும் இணைஞ்சால் அது ஞானம். இந்த ஆடல் கலையா இருக்கிற நடராஜ வடிவம் அவர் ஏன் ஆடல் கலையா? ஆடல் கலை 64. எத்தனை? 64. 64. மனிதனுடைய மூச்சு இருக்குதே, இது ஆடல் கலை 64. இந்த ஒரு வலது பக்க சூரியகலை மூச்சு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் போனா 32. அப்போ இந்த உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் போனா 16 கலை. அதே மாதிரி வலது மூக்கிலிருந்து வலது கால் கட்ட விரல் வரைக்கும் போச்சுன்னா அது 16. 16 16 எவ்வளோ ஆச்சு? 32. இது ரெண்டும் சேர்ந்து போகும். ஒரு நேரம் தனித்தனியா போகும், ஒரு நேரம் ரெண்டும் சேர்ந்து போகும். சேர்ந்து போனா எத்தனை ஆச்சு? 32 64. கலைஞானம் தான் மனித வாழ்வு, அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அந்த 64 கலைஞானம் என்னன்னா, இந்த சுவாசமாகப்பட்டது உடலுக்குள்ள நடனம் ஆடுது. அந்த நடனம் தான் ஆகாயத்து நடனம். புரிஞ்சுதா? அது நடனம் ஆடும் போது எப்படி இருக்குதுன்னா, அது ஆணு பெண்ணுன்றது இல்லைங்க. பூமியில ஆணு பெண்ணாகுது, அதனால சிவலிங்கம் இருக்குது. மற்ற இடத்துங்கள அர்த்தநாரீஸ்வரர் ஆகுது. ஆனா ஆகாயத்துல ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அது ஒரு ஒலியா நடனம் ஆடிங்குது. அந்த நடனம் தான் திரு சிதம்பரத்தினுடைய நடனம். இதுதான் 64 கலைஞானம்ன்றது. புரிஞ்சுதா? இப்படி இருக்குது. இதெல்லாம் போய் மீடியாவில் பேசுன்றி என்ன? இப்போ இதை பேசுறத பார்த்து ஊரெல்லாம் பேச போகிறான். அதான் நடந்துங்குது இப்போ ஊரில். நான் நிறைய வீடியோ பார்க்குறேன். நான் என்னென்ன பேசுறேன்னா அதெல்லாம் பேசிக்கிறானுங்க.